ஏன் வந்து கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்கோட சேவ் பண்ணக்கூடிய பார்ட்டிஷன் வந்து சீல ஆரம்பிக்கிறதுனா கம்ப்யூட்டர்ல வந்து ஏபி வந்து கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜுக்கு வராது. ஏன் வராதுன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படின்னு ஒன்று. இதை யூஸ் பண்ணி யாருக்காவது பார்த்துருக்கீங்களா? இதான் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து பயன்படுத்தப்பட்ட, இப்போ நம்ம பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஒரு ஃபைலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்றதுக்கு பென்ட்ரைவ் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி ஆரம்பத்துல ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து டேட்டாவை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு மாத்தணும் அப்படின்னா பென்ட்ரைவ்லாம் கிடையாது, சிடி டிரைவ்லாம் கிடையாது. அப்போ யூஸ் பண்ண டெக்னாலஜி வந்து என்னன்னா ஃப்ளாப்பி டிஸ்க். இதான் ஃப்ளாப்பி டிஸ்க். ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுனாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் இந்த ஃபைலில் சேவ் இந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் எடுத்துக்கொண்டு போய் தான் காலேஜில் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தது. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் வந்து ப்ரோக்ராம் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாருன்னா அவர் கொண்டு போய் அவர் பண்ண ப்ரோக்ராம் கொண்டு போய் கொடுக்கணும்னா இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி தான் பேர் இருக்கும். இதில் வந்து அந்த ஃப்ளாப்பியில் வந்து என்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக எழுதி இதை கொண்டு போய் கொடுப்பாங்க. இதோட மெமரி எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி இது சைஸ் வந்து 3.5 இன்ச்சஸ் வந்து இந்த ஃப்ளாப்பி டிஸ்கோட அளவு அகலம் இருக்கும். இதுல வந்து 1.44 எம்பி மட்டும்தான் டேட்டா ஸ்டோர் பண்ணும். ஒரு பாட்டை கூட காப்பி பண்ண முடியாது. ஒரு பாட்டு கூட 4 எம்பி 5 எம்பி வரும். சரியா? ஆனா நீங்க ஒரு ஃபைல்ல வந்து ஹார்ட் டிஸ்க்ல நம்ம சேவ் பண்ணோம்னா, ஹார்ட் டிஸ்க்ல ஃப்ளாப்பி டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க்ல சேவ் பண்ணோம்னா 1.44 மெகாபைட் டேட்டா மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு சின்னதா டைப் பண்ண ஒரு வேர்டு ஃபைலு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இது இன்னைக்கு விற்கிறாங்க பாருங்க எவ்வளோ, வெறும் 10 ஃப்ளாப்பி டிஸ்க் 2500 ரூபாய். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்கிட்ட இது வந்து 3 பாக்ஸ் இருக்கு. ஆரம்பத்தில் நாங்கள் கம்ப்யூட்டர் படிக்கும் போதெல்லாம் அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் தான் முக்கியமான ஃபைல்ஸ், கம்ப்யூட்டருக்குள்ள தேவையான ஃபைல்ஸ்லாம் அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் போட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃப்ளாப்பி டிஸ்கே யூசேஜ் பயன்பாட்டிலே இல்லை. ஸோ அதனால இருந்தாலும் நம்ம அப்போ படிச்சதை மிஸ் பண்ணக்கூடாதுனால பத்திரமா நான் ஒரு 30 ஃப்ளாப்பி டிஸ்க் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் ஞாபகமா. ஸோ அந்த மாதிரி ஏன் இந்த ஃப்ளாப்பி டிஸ்கை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடிய மெமரியா வந்து இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் தான் இருந்துச்சு. இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணாதான் நமக்கு ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால தான் வந்து கம்ப்யூட்டரோட இந்த கம்ப்யூட்டரோட நிரந்தர நினைவகமாக பயன்படுத்தப்பட்டது வந்து ஃப்ளாப்பி டிஸ்க். இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் போடுறதுனே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர், 4th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தோமா? எஸ் சார். இந்த 4th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 2 டிரைவ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 டிரைவ் வந்து என்னன்னா ஃப்ளாப்பி டிஸ்க் போடுறதுக்குள்ள டிரைவ். இந்த டிரைவ்ல தான் நம்ம வந்து சேர்க்கிறோம். இதுதான் அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் இன்சர்ட் பண்ணக்கூடியது. இதுல இந்த மாதிரி வெறும் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? 4th ஜெனரேஷன்ல வந்து டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஒரு டிஸ்கை இன்சர்ட் பண்ணணும். அந்த ஃப்ளாப்பி டிஸ்கை உள்ள போட்டுட்டு அந்த ஃப்ளாப்பி டிஸ்க் ஏ கோலன் கொடுத்தோம்னா ஏ டிரைவ்ல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டிரைவ்ல என்ன ஃப்ளாப்பி டிஸ்க் போட்டோமோ அது ஓப்பன் ஆகும். அப்புறம் இது வந்து பி. இந்த மாதிரி 4th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல ஏயும் பியும் வந்து என்னன்னா நிரந்தர நினைவகத்துக்காக பயன்படுத்தணும். கம்ப்யூட்டர் இப்போ ஹார்ட் டிஸ்க் அப்போ உள்ள கம்ப்யூட்டர்ல இந்த 4th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல நிரந்தர நினைவகம் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம போடுற ஃப்ளாப்பி டிஸ்கை போட்டு தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ப்ரோக்ராம் முடிச்சுட்டு எக்ஸிட்னு கொடுத்துட்டு அந்த ஹார்ட் டிஸ்க் ஃப்ளாப்பி டிஸ்கை வந்து எடுத்துரும். ஸோ இதனால என்னன்னா கம்ப்யூட்டரோட நிரந்தர நிலையத்துக்கு ஏயும் பியும் எந்த கம்ப்யூட்டராக இருந்தாலும் அந்த 4th ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் 2 ஃப்ளாப்பி டிரைவ் இருக்கும். ஸோ 2 டிரைவ் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 இதையும் நம்ம அதில் யூஸ் பண்ணுறதுனால ஏ அண்ட் பி வந்து என்ன செய்வாங்கன்னா அதுக்கு விட்டுருவாங்க. ஏயும் பியும் வந்து கம்ப்யூட்டரோட ஃப்ளாப்பி டிஸ்க் இன்சர்ட் பண்ணுறதுக்காக உள்ளது. இதுக்கப்புறம் 5th ஜெனரேஷனில் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்தாலும் அப்பயும் வந்து அந்த ஏற்கனவே யூஸ் பண்ணவங்க இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் யூஸ் பண்ணால இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் டிரைவும் இருக்கும், உள்ள ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்ல அவங்க வச்சிருந்த பிறகு ஹார்ட் டிஸ்க்கு மாத்தணுங்கிறக்காண்டி அந்த ஏ பி ரெண்டையும் ஃப்ளாப்பி டிஸ்கை விட்டுட்டு சில இருந்து ஹார்ட் டிஸ்க்கு வந்து பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நீங்க இன்னைக்கும் எந்த கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலும் கம்ப்யூட்டரோட பார்ட்டிஷன் வந்து சி டிரைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும்.